அனைவருக்கும் வணக்கம். கந்த சஷ்டி திருவிழா அப்படின்றது முருகப்பெருமானுக்கு உகந்த விரத நாட்களில் ஒன்றாக திகழுது. இந்த விரதத்தை ஐப்பசி மாதத்தில் தீபாவளி முடிஞ்ச பிறகு வர தொடர்ச்சியான 6 நாட்களில் தான் நம்ம மேற்கொள்கிறோம். திருச்செந்தூர் முருகனை நினச்சி வழிபாடு செய்ய வேண்டிய அற்புதமான ஒரு விரத நாளாக இந்த கந்த சஷ்டி திகழுது. இந்த கந்த சஷ்டி தொடர்ச்சியாக 6 நாட்கள் மேற்கொள்ள வேண்டியது. தங்களால் இயலும் பட்சத்தில் முறையான விரதத்தை மேற்கொண்டு முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்யலாம். உடல் சூழ்நிலை காரணமாக விரதம் இருக்க முடியாதவங்க எளிமையான வழிபாட்டு முறைகளை பின்பற்றியும் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சு தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொள்ளலாம். அந்த வகையில் கந்த சஷ்டியினுடைய முதல் நாள் அன்று செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போதான் முதல் முறையாக நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முருகப்பெருமான வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த அற்புதமான ஒரு நாளாக தான் கந்த சஷ்டி திருநாள் திகழுது. தொடர்ச்சியாக 6 நாட்கள் மேற்கொள்ளக்கூடிய இந்த விரத நாட்களில் முருகப்பெருமானை யார் ஒருத்தவங்க முழு மனதோடு நினச்சி விரதம் இருந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு முருகப்பெருமானுடைய அருளால் வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும் அப்படின்னும் அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது அவங்கள விட்டு விலகும் அப்படின்னும் சொல்லப்படுது. முக்கியமானது இந்த கந்தசஷ்டி விரதத்தை குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க மேற்கொள்ளுவாங்க. குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லாமல் வேற எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் அதை முன்வச்சு முருகப்பெருமான இந்த 6 நாட்களும் வழிபாடு செய்யும்போது சிறப்பான நல்ல பலன் கிடைக்கும். கந்த சஷ்டியினுடைய முதல் நாள் அப்படின்றது அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருது. அன்னைக்கு நாளில் நாம் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்னாடியோ சிலைக்கு முன்னாடியோ வேலுக்கு முன்னாடியோ சற்கோண கோலம் போடணும். சரவண பவ அப்படின்ற முருகப்பெருமானுடைய மந்திரத்தை எழுதி நீங்கள் வச்சுருக்கணும். வீட்டில் முருகப்பெருமானுடைய சிலை வேல் இருக்கிற பட்சத்தில் பால் அபிஷேகம் செஞ்சு வாசனை மிகுந்த மலர்களால் அலங்காரம் செஞ்சு வச்சுக்கணும். சர்க்கோண கோலத்தில் சா என்னும் எழுத்துக்கு மேலே ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க. பிறகு நெய்வேத்தியமாக கோதுமையால் செய்யப்பட்ட உணவுகள் மற்றும் சக்கரை பொங்கலை நீங்கள் வைக்கலாம். அடுத்ததாக வாசனை மிகுந்த மலர்களை நீங்கள் பயன்படுத்தி ஓம் நமோ சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை 111 முறை கூறி முருகப்பெருமானுக்கு நீங்கள் அர்ச்சனை செய்யணும். இந்த வழிபாட்டை அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் செய்யலாம். உங்களால் அந்த நேரத்தில் செய்ய முடியாத பட்சத்தில் காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளேயும் நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லைன்னா காலை 9:15 மணியிலிருந்து 10:15 மணிக்குள்ளே நீங்கள் செய்யலாம். அதுவும் முடியல அப்படின்னா மாலையில் 5:30 மணியிலிருந்து 7:30 மணிக்குள்ளே நீங்கள் செய்யலாம். வழிபாட்டை நிறைவு செய்கிற வகையில் கற்பூர தீபதுப ஆராதனை நீங்கள் காட்டி வழிபாட்டை நீங்கள் நிறைவு செஞ்சுக்கலாம். முருகப்பெருமானுடைய அருளை பரிபூரணமாக பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முருகப்பெருமானுக்குரிய நாட்களில் விரதம் இருந்து வழிபாடு செய்யணும். அப்படி விரதம் இருக்கக்கூடிய முக்கியமான நாட்களில் ஒன்றா திகழ்கிறது தான் கந்த சஷ்டி திருவிழா. இந்த நாளில் நாம் முருகப்பெருமானை நினச்சி செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் அதனுடைய பலனை நம்மளால் முழுமையாக பெற முடியும் அப்படின்ற தகவலை கூறி இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்று நிறைய பதிவுகளை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.